டிட்டர்மினர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினர்ஸ் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னே கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டிட்டர்மினர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சம் அப்படின்ற ஒரு டிட்டர்மினர்ஸ் பார்ப்போம். சரி, இந்த டிட்டர்மினர்ஸ்னால் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வார்த்தை மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸு. நவுனுக்கு முன்னாடி வரும். டிட்டர்மினர்ஸ் என்னென்னா நவுனுக்கு முன்னாடி வர்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ் மாதிரி. இன்னும் அட்ஜெக்டிவ்னு கூட வச்சுக்க, நவுனுக்கு முன்னாடி வர அட்ஜெக்டிவ் வார்த்தைகள் கூட வச்சுக்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சம் அப்படின்ற ஒரு டிட்டர்மினரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நவுனுன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நவுனு என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஒரு நவுனுன்னா பெயரை குறிக்க இடம், பொருள், நபர் அதை குறிக்கும் பெயர்களை வந்து நவுன்ஸ்னு சொல்கிறோம். அந்த நவுன்ஸில் 2 நவுன்ஸ் டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அன்கவுண்டபிள், கவுண்டபிள். இப்போ அன்கவுண்டபிள் நவுனு, கவுண்டபிள் நவுனு. நவுனில் எத்தனை டைப் இருக்குதுங்க? 2 டைப்பு. அன்கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாத பெயர்ச்சொற்கள். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாத பெயர்ச்சொற்கள் அல்லது எண்ணிக்கையில் அடங்காத பெயர்ச்சொற்கள் எப்படின்னாலும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு மணல் எண்ண முடியுங்களா? உப்பு எண்ண முடியுமா? ரைஸ் அரிசி எண்ண முடியுங்களா? மில்க்கு எண்ண முடியுமா? இதெல்லாம் எண்ண முடியாது. சுகர் சர்க்கரை அதெல்லாம் எண்ண முடியாதுங்க. அதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர், ஃப்ளோரல் அப்படின்ற அதில் ஒரு 2 டைப்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அன்கவுண்டபிள் நவுனில் சிங்குலர், ஃப்ளோரல் இல்லை அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். அடுத்து கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்கள். அதில் வந்து சிங்குலர் பொருட்கள். இப்போ ஒரு ஆப்பிள் எண்ணலாம், ஆப்பிள் பழம் எண்ணலாம். ஒரு ஆப்பிளுக்கு சிங்குலர். அது 4 ஆப்பிள் இருந்தால் ஃப்ளோரல். அதான் சொல்லுவாங்க, ஆப்பிள் சிங்குலர், ஆப்பிள்ஸ் ப்ளூரல், ஆப்பிள்கள் ப்ளூரல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் உண்டு. எண்ண முடியாத பெயர்ச்சொற்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த லெசனுக்குள்ளேயே போக முடியும். சரி, போகிறாங்களா? இந்த சம்முன்றது வந்து அன்கவுண்டபிள் நவுன் எண்ண முடியாத பெயர்ச்சொற்களுக்கு முன்னாடி வரும்போது ஒரு தமிழ் அர்த்தம் வரும். எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களுக்கு முன்னாடி வரும்போது ஒரு தமிழ் அர்த்தம் வரும் அப்படின்ற ஒரு டிப்ஸும் உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போனாங்களா? ரூல் 1, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு சம் என்ற டிட்டர்மினர் வரும். அன்கவுண்டபிள் நவுன் எண்ண முடியாத பெயர்ச்சொலுக்கு முன்பு சம் என்ற டிட்டர்மினர் வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ நீட் சம் வாட்டர். வாட்ரு எண்ண முடியுங்களா? எண்ண முடியாது. வாட்டர்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி சம்ன்ற டிட்டர்மினர் வந்திருக்குது. வாட்டர்ன்றது ஒரு நவுனு. அந்த நவுனுக்கு முன்னாடி சம் வந்துருக்குது பாருங்கள். இப்போ டிட்டர்மினர்னு எங்கே போடுவீங்க? நவுனுக்கு முன்னாடி போடுவீங்க. நவுனுக்கு முன்னாடி போடுவீங்கன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வாட்டர்ன்ற நவுனுக்கு முன்னாடி தான் சம் வந்துருக்குது. ஐ நீட் சம் வாட்டர். அல்லது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், நவுனுக்கு முன்னாடி ஒரு சம்ன்ற ஒரு அட்ஜெக்டிவ் வந்துருக்குது. டிட்டர்மினர் நீங்கள் அட்ஜெக்டிவ்னு கூட வச்சுக்கிங்க. உங்களுக்கு புரிய அதை அட்ஜெக்டிவ் தானே நவுனுக்கு முன்னாடி வரும், அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கலாம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு சம் என்ற டிட்டர்மினர் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ நீட் சம் வாட்டர். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். ரூல் 1. அடுத்து ரூல் 2, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு வரும். கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு வரும். எடுத்துக்காட்டு, சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம். இங்கே பாருங்கள், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு சம் வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம் வருதுங்க? கொஞ்சம்னு அர்த்தம் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். சம்முக்கு கொஞ்சம். அதே சம் தான் எங்கே வந்துருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பு சம் வரும். அப்போ என்ன அர்த்தம் வரும்? சில. சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் நவுனு. ப்ளூரல் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனு ஃப்ரெண்ட்ஸு. இந்த சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம்ன்றதில் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். அதுக்கு முன்னாடி சம் வந்துருக்குது பாருங்கள், டிட்டர்மினர். அதுக்கு என்ன அர்த்தம்? சிலன்னு அர்த்தம் பாருங்கள். சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம். சில நண்பர்கள் வந்து இருக்கிறார்கள். இப்போ புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்பாக டிட்டர்மினர் சம் வரும்போது அதுக்கு சிலன்னு அர்த்தம் வருதுன்னு புரிஞ்சுக்கிங்க. சரி, அடுத்து ரூல் 3, எஸ்ஆர்னோ கேள்வியில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு சம் வரும். எஸ்ஆர்னோ கேள்வியில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்பு சம் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்குறாங்க. இஸ் தேர் சம் டீ இன் த ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் தேநீர் இருக்கிறதா? டீன்றது அன்கவுண்டபிள் நவுனுங்க. அதுக்கு முன்னாடி சம் இருக்குதுங்க. இது என்ன, இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க?
எஸ்ஆர்னோ கேள்வியில் அன்கவுண்டபிள் நம்பருக்கு முன்னாடி சம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க இந்த இந்த ரூல் 3ல. அடுத்தது போனாங்களா, அடுத்தது 4. ரூல் 4, அதாவது வந்து இந்த இஃப்பு, இன்கேஸு, அன்லஸ்ட்டு, டில், அன்டில், ப்ரொவைடட் இந்த மாதிரி சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் வர்ற காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்டில் சம் வரும்னு சொல்கிறாங்க. அது இப்புக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் பாருங்கள். எடுத்துக்காட்டு, இஃப் யூ நீட் சம் ஹெல்ப், இஃப் யூ நீட் சம் ரெஸ்ட், யூ ரிலாக்ஸ் கேர். இஃப் யூ நீட் சம் ரெஸ்ட், யூ ரிலாக்ஸ் கேர். இவனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டால் நீ இங்கே ஓய்வெடுக்கலாம். ரெஸ்ட்டுன்றது என்னதுங்க, இங்கே வந்து அன்கவுண்டபிள் நம்பருங்க, அதுக்கு முன்னாடி சம் வந்துருக்குதுங்க. அந்த இப்புன்றத இப்போ சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் வர்றதில் நீடு இது இப்புன்ற சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் வர்ற சென்டென்ஸில் சம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது ரூல் 5, சம்முன்றது வந்து டிட்டர்மின் ஆகுது நவுனுக்கு முன்னாடி வரும்னு இப்போ இதுக்குள்ளே 4 ரூலில் பார்த்தோம். ஆனால் சம்முன்ற ஒரு வார்த்தை வந்து புரோனவுனாகவும் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு. சம்முன்ற வார்த்தை அதை ஒரு புரோனவுனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கு ஒன்று எக்ஸாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சம் வேர் ஆப்சண்ட். சம், இதை வந்து சம்முன்ற வார்த்தை புரோனவுனாக வந்திருக்கு. சிலர், சம்முக்கு என்ன அர்த்தங்க, சிலர் வரவில்லை. சம் வேர் ஆப்சண்ட். சம்முன்றது ப்ரோனவுன், வேர்ன்றது பி வேர்புங்க, ஆப்சன்ட்றது என்னதுங்க, அட்ஜெக்டிவ்ங்க. அது வந்து நெகட்டிவ் மீனிங். இப்போ வருகை புரியவில்லை, புரியாதவர் அப்படின்ற மீனிங் வரும். அதனால் நெகட்டிவ் வருதுங்க. சிலர் வரவில்லை அப்படின்ற மீனிங் வருதுங்க. அடுத்து 2, வி ஏட் சம். நாங்கள் சிலவற்றை சாப்பிட்டோம். வி ஏட் சம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல சம் வந்துருக்குது பாருங்கள். சம்ன்ற ப்ரோனவுன் வந்துருக்குது. முன்ன சொன்ன இடத்துல சப்ஜெக்ட் இடத்துல சம் வந்துச்சு. இந்த 2வது எடுத்துக்காட்டில் ஆப்ஜெக்ட் இடத்துல சம் வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து 3வது எஸ்ஆர்னோ கேள்வியில் நவுனா வருது பாருங்கள். டூ யூ நீடு சம். உனக்கு சிலவை வேண்டுமா. டூன்றது ஹெல்பிங் வேர்புங்க, யூன்றது சப்ஜெக்ட்டுங்க, நீடு மெயின் வேர்பாக வந்துருக்குதுங்க, சம்ன்றது புரோனவுனாக வந்துருக்குதுங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு ஃபைனலாக ஒரு கட்டம் கட்டி உங்களுக்கு இதை மனசில் வச்சுக்கிங்க. அதை இந்த ஃபார்முலாவை சம்மு வந்து அன்கவுண்டபிள் நவுன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும், சிங்குலருக்கு முன்னாடி வராது, புளூரலுக்கு நவுனுக்கு முன்னாடி வரும். அந்த டிக் போட்டுருந்தால் அதுக்கு முன்னாடி வரும்னு அர்த்தம். பெருக்கல் குறி போட்டுருந்தால் அங்கே வராதுன்னு அர்த்தம். கவுண்டபிள் இப்போ சிங்குலருக்கு முன்னே வராது, கவுண்டர் புளூரலுக்கு முன்னாடி வரும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சம்மு டிட்டர்மினன்ட் வரவே வராது. அதுதான் இங்கே பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு பெருக்கல் 3லையும் போட்டுருந்தா அது வராது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டினில் இது கொஸ்டினில் வந்து அன்கவுண்டபிள் நம்பருக்கு முன்பு வரும், கவுண்டபிளே சிங்குலருக்கு முன்பு வராது, கவுண்டபிளாக புளூரலுக்கு முன்பு வரும். அந்த இதுதான் அந்த ஒரு டேபிள் கட்டி ஒரு ஃபார்முலா மாதிரி இதை அந்த டேபிளை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மனப்பாடம் பண்ணிக்கினா நீங்கள் இந்த ரூல்ஸ்லாம் அவ்வளோவா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கூட இந்த டேபிளை வச்சு கூட நீங்கள் ஆங்கிலத்தில் ஈஸியாக வாக்கியங்கள் எழுதலாம், பேசலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த கட்டம் கட்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்தது நாளைக்கு வந்து எனி அப்படின்ற ஒரு டிட்டர்மினர் லெசன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நன்றி.